அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முத்துமாரி. எனக்கு தற்போது 37 வயது ஆகிறது. நான் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பேயன்மார் தெருவில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் நாகராஜ். அவருக்கு 42 வயது ஆகிறது. என் கணவர் வெளியூரில் தங்கி வேலை செய்து வருகிறார். எனக்கு வயதுக்கு வந்த திருமண வயதை ஒட்டிய 2 மகள்களும் இருக்கிறார்கள். எனக்கு திருமணமாகி 19 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என் கணவர் வெளியூருக்கு சென்ற நிலையில் அவருக்கு அங்கு மது பழக்கமும் ஏற்பட்டது. இதனால் வெளியூர் சென்ற அவர் தினமும் மது அருந்தியும் வந்தார். மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வீட்டுக்கு வந்தும் செல்வார். அவர் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் குடித்துவிட்டே அழித்து விடுவார். இதனால் எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது. வீட்டு செலவுக்கு கூட அவர் சரியாக பணம் கொடுப்பதும் இல்லை. இதனால் நான் வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. திருமண வயதை ஒட்டிய என்னுடைய மகள்கள் இருக்கதால் அவர்களுக்கும் விரைவிலேயே திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதற்கும் பணம் தேவைப்பட்டதால் நானும் வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தேன். குலார் தெருவை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் புதுப்பட்டியில் செங்கல் காலவாசல் செங்கல் சொலையை வைத்து நடத்தி வருகிறார். நான் அங்கு வேலைக்கு சென்றேன். செங்கல் சொலையில் வேலை செய்த நான் ஒரு நாள் என்னுடைய முதலாளியான செல்வராஜிடம் சென்று எனக்கு கொடுக்கக்கூடிய சம்பள பணத்தை முன்கூட்டியே கேட்டேன். அவர் ஏன் எதற்காக கேட்கிறீர் என காரணத்தை கேட்டார். அப்போதுதான் நான் என்னுடைய குடும்ப சூழ்நிலையை அவரிடம் தெரிவித்தேன். எனக்கு வயதுக்கு வந்த 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். என்னுடைய கணவனும் வெளியூரில் வேலை பார்க்கிறார். மாதத்திற்கு ஒரு முறை தான் வருவார். அவர் மது குடிக்கும் பழக்கம் இருந்ததால் அவர் தினமும் சம்பாதிக்கும் பணத்தில் பாதி குடித்தே அழித்து விடுவார். அதனால் குடும்பத்திற்கு போதிய அளவுக்கு பணம் அனுப்ப மாட்டார். அதனால் தான் நானே வேலைக்கு வந்தேன். எனக்கும் தற்போது பணம் தேவைப்படுகிறது. அதனால் தான் நான் உங்களிடம் முன்கூட்டியே பணத்தை கேட்கிறேன் என தெரிவித்தேன். அவரும் இந்த காரணத்தை கேட்டுவிட்டு நான் கேட்ட தொகையை கொடுத்து விட்டார். அதன் பிறகு நானும் அடிக்கடி என்னுடைய சம்பள பணத்தை முன்கூட்டியே அவரிடம் கேட்டு வந்தேன். அவரும் எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் கொடுத்து வந்தார். இப்படியே எங்களுக்குள் ஒரு நெருக்கமும் ஏற்பட்டது. இந்த நெருக்கமானது எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது. என்னுடைய கணவனும் வெளியூரில் வேலை செய்வதாலும் மது பழக்கத்துக்கு அடிமையானதாலும் இத்தனை வயது ஆகியும் நான் என் தேவையான சுகத்தை அனுபவிக்காததால் நான் செல்வராஜுடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன். நான் வேலைக்கு செல்லும் இடத்திலேயே அவருடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். என்னுடைய கணவர் வெளியூரில் வேலை செய்வதால் எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை. நாங்கள் நினைத்த போதெல்லாம் செங்கல் சொலையிலும் வேறு சில இடங்களிலும் தனிமையில் உல்லாசம் அனுபவித்து வந்தோம். நான் அப்போது அவருடன் ஏற்பட்ட நெருக்கத்தின் காரணமாக அவர் கொஞ்சம் வசதியானவர் என்பதாலும் நான் என்னுடைய மகளுக்கு திருமண உதவி செய்யுங்கள் எனவும் கேட்டேன். அவருக்கு என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக என்னுடைய மகளின் திருமணத்திற்கு அவர் உதவி செய்வதாகவும் தெரிவித்திருந்தார். அவர் எனக்கு உதவி செய்வதாக சொன்னதால் என்னுடைய மூத்த மகளின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை நான் செய்ய ஆரம்பித்தேன். என் மூத்த மகளுக்கு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைக்க முடிவும் செய்தேன். இதற்காக என் கணவனிடமும் நான் தெரிவித்தேன். உங்களுடைய மகளுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து விட்டேன், திருமண ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன், இந்த நாள் வந்துவிடுங்கள் என நான் கூறுகிறேன். அதற்கு தேவையான நகை பணத்தையெல்லாம் என்னுடைய கள்ளக்காதலான என்னுடைய முதலாளியான செல்வராஜ் தான் கொடுத்து உதவியும் செய்தார். நல்லபடியாக என்னுடைய மூத்த மகளுக்கு திருமணத்தையும் செய்து வைத்து முடித்துவிட்டேன். இதன் காரணமாக எங்களுக்குள் மேலும் நெருக்கம் அதிகமானது. நாங்கள் அடிக்கடி தனிமையில் உல்லாசம் அனுபவிக்கும் ஆரம்பித்தோம். இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது. இந்த விஷயத்தால் தான் என்னுடைய மூத்த மகளின் திருமணத்தால் தான் என் கணவனுக்கு என் மீது சந்தேகமும் வர ஆரம்பித்தது. ஒரு நாள் அவர் என்னுடைய மகனுக்கு எவ்வளவு நகை பணம் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகியது என்று என்னிடம் கேட்டார். அப்போது நான் இவ்வளவு செலவாயிருச்சு, என்னுடைய மகளுக்கு இவ்வளவு நகை போட்டிருக்கிறேன் என்று சொன்னேன். அப்போதுதான் என் கணவர் உனக்கு ஏது இவ்வளவு பணம், எப்படி இவ்வளவு பணம் கிடைத்தது என்று கேட்டார். நான் வேலைக்கு சென்றதால் அந்த பணத்தை நான் சிறுக சிறுக சேர்த்து வைத்து தான் நம்முடைய மகளின் திருமணத்தை நான் நடத்தினேன் என்றும் கூறினேன். ஆனால் என்னுடைய கணவனோ என்னை நம்பவில்லை. அவருக்கு என்னுடைய நடத்தையின் மீது சந்தேகமும் ஏற்பட்டது. அவர் என்னுடைய நடத்தையை ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தார். அப்படித்தான் அவருக்கு நான் என்னுடைய முதலாளியான செல்வராஜுடன் கள்ளத்தொடர்பில் இருப்பதும் அவருடன் அடிக்கடி தான் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்ததும் அந்த பழக்கத்தின் காரணமாக தான் அவர் என்னுடைய மகளுக்கு திருமணத்தின் போது உதவி செய்தது அனைத்துமே என்னுடைய கணவனுக்கு தெரிந்துவிட்டது. இதனால் என் கணவர் என்னை கண்டிக்கவும் ஆரம்பித்தார். தகாத உறவை கைவிடுமாறும் என்னை தொந்தரவு செய்யவும் ஆரம்பித்தார். இதனால் நான் இந்த விவகாரம் குறித்து என்னுடைய காதலனான செல்வராஜிடம் தெரிவித்தேன். என்னுடைய கணவன் உயிரோடு இருக்கும் வரை அவர் நம்முடைய தகாத உறவுக்கு இடையூறாக தான் இருப்பார். அதனால் அவரை கொலை செய்ய வேண்டும் என நான் முடிவு செய்தேன். சம்பவத்தன்று என்னுடைய கணவர் எப்போதுமே மதுபோதையில் தான் இருப்பார். அன்று மதுபோதையில் இருந்த என் கணவனுக்கு மேலும் நான் மதுவை ஊற்றினேன். அவரால் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு அவர் இருந்தார். அந்த சமயத்தில் செல்வராஜை நான் என்னுடைய வீட்டிற்கு அழைத்தேன். அப்போது நானும் செல்வராஜும் சேர்ந்து என்னுடைய கணவனின் கழுத்தை நெரித்து கொலையும் செய்தோம். அதன் பிறகு மூட்டை கட்டி என்னுடைய கணவனின் சடலத்தை எடுத்து சென்று புதுப்பட்டி அருகே இருக்கும் இடையன் குளத்தில் வைத்து என் கணவனின் உடலை நாங்கள் எரித்து விட்டோம்.
மறுநாள் அந்த பகுதிக்கு வந்த சில மக்கள் இங்கு ஏதோ எரிக்கப்பட்டதாகவும் எலும்புகள் கிடைப்பதாகவும் உத்தமபாளையம் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக உத்தமபாளையம் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து எரிந்த நிலையில் காணப்பட்ட என்னுடைய கணவனின் எலும்புகளை மட்டுமே மீட்க முடிந்தது. மேலும் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து இந்த பகுதியில் யாரேனும் காணாமல் போயுள்ளார்களா எனவும் விசாரணை தொடங்கினார்கள். ஆனால் போலீசாருக்கோ எந்தவிதமான துப்பும் கிடைக்கவில்லை. இதனால் அவர்களுக்கு கிடைத்த அந்த எலும்புகளை வைத்து DNA பரிசோதனை செய்ய முடிவு செய்தனர். கடந்த 9 மாதங்களுக்கும் மேலாக இந்த வழக்கில் போலீசாருக்கு எந்தவிதமான துப்பும் கிடைக்கவில்லை. நானும் செல்வராஜும் எங்கள் தகாத உறவுக்கு இனி எந்தவிதமான இடையூறும் இருக்காது என நாங்கள் நிம்மதியாக எங்களுடைய தகாத உறவை தொடர்ந்து வந்தோம். அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்தோம். இந்த நிலையில்தான் போலீசாருக்கு இறந்து போனது என்னுடைய கணவரான நாகராஜ் தான் என்பது தெரிந்துவிட்டது. இதனால் போலீசார் என்னிடம் வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போது நான் சொன்னேன், என்னுடைய கணவர் எப்போதுமே வெளியூரில் தங்கிதான் வேலை செய்து வருவார். மாதத்திற்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவார். சமீப நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய மகளின் திருமணத்திற்கு தான் அவர் ஊருக்கு வந்தார். அதன் பிறகு சென்றவர் மீண்டும் வரவே இல்லை. அதனால் அவர் எப்போது வேணாலும் வருவார் என்பதால் நான் போலீசாரிடமும் எந்தவிதமான புகாரும் கொடுக்கவில்லை என நான் சகஜமாக எந்தவிதமான பதற்றமும் இல்லாமல் போலீசாரிடம் தெரிவித்தேன். போலீசாரும் சரி என்று இதனை கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். அதன் பிறகு நான் உடனடியாக போலீசார் என்னிடம் வந்து விசாரித்து செய்ததாக நான் உடனடியாக இந்த தகவலை என்னுடைய முதலாளியான என்னுடைய கள்ளக்காதலான செல்வராஜிடம் நான் தெரிவித்தேன். போலீசாருக்கும் என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது. இதனால் போலீசார் என்னுடைய மொபைல் அழைப்புகளையும் கண்காணிக்க ஆரம்பித்தனர். அப்போதுதான் போலீசார் என்னிடம் வந்து விசாரணை செய்துவிட்டு சென்ற கொஞ்ச நேரத்திலேயே நான் செல்வராஜுக்கு ஃபோன் செய்த தகவலையும் போலீசார் கண்டறிந்தனர். இதையடுத்து போலீசார் என்னிடம் 2ஆம் கட்ட விசாரணை நடத்தினார்கள். நாங்கள் வந்து விசாரணை செய்த பிறகு நீங்கள் ஏன் உங்களுடைய முதலாளிக்கு ஃபோன் செய்தீர்கள், உங்களுக்கு என்ன காரணத்துக்காக நீங்கள் ஃபோன் செய்தீர்கள் என என்னிடம் துருவி விசாரணை மேற்கொண்டார்கள். போலீசார் என்னிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் தான் நான் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டேன். போலீசாரிடம் என்னுடைய தகாத உறவுக்கு என்னுடைய கணவன் இடையூறாக இருந்ததால் என் முதலாளியுடன் சேர்ந்துதான் நான் அவரை அடித்து கொலை செய்ததாகவும் அவரை உடலை எடுத்து சென்று நான் எரித்து விட்டதாகவும் பரபரப்பான வாக்குமூலமும் அளித்தேன். இதை கேட்ட போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து போலீசார் என்னை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நான் ஏற்கனவே போலீசார் என்னை நெருங்கிவிட்டதாகவும் என்னிடம் விசாரணை செய்ததாகவும் நான் செல்வராஜிடம் தெரிவித்ததால் அவர் எப்படியும் போலீசார் அவரையும் நெருங்கிவிடுவார் என முன்கூட்டி அவர் சுதாரித்து அவர் தலைமறைவாகிவிட்டார். தற்போது என்னுடைய கள்ளக்காதலான செல்வராஜை கைது செய்ய தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமான விசாரணையும் நடத்தப்பட்டு வந்தது. ஒரு வழியாக தனிப்படை போலீசாரின் தீவிரமான தேடுதல் வேட்டையில் என்னுடைய காதலான செல்வராஜையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர். அவரையும் தற்போது சிறையிலும் அடைத்தனர். திருமண வயதை ஒட்டிய 2 மகள்கள் இருந்தபோதும் எனக்கு உடல் சுகம் தேவைப்பட்டதால் நான் செய்த இந்த காரியத்தால் நான் தற்போது சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இந்த பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.